Hi friends, welcome back to Dacha TNPC Talks. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஒவ்வொரு இயலோட எண்டுலேயும் மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் தமிழில் ஒவ்வொரு ஆசிரியர்கள் பற்றியும் ஒவ்வொரு இயலோட எண்டில் ஒரு ஆசிரியர் பற்றி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 11th ஸ்டாண்டர்டில் 8 இயல் இருக்குது. 8 இயலோட எண்டுலேயும் 8 ஆசிரியர்கள் குறிப்பு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து கன்ஃபார்ம் டிஎன்பிசி எக்ஸாமில் 1 மார்க் நமக்கு இருக்குது. அதனால் இந்த பார்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மார்க் உங்ககிட்ட கன்ஃபார்மாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலவே ஒரு மார்க் நீங்கள் எடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பற்றி தான். இவரோட காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1815 டு 1876. இதுதான் மீனாட்சி சுந்தரத்தோட காலகட்டம். இவரை பார்த்திங்கன்னா புலமை கதிரவன், சரிங்களா? புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தான் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் இருக்க அதவத்தூர் அப்படின்ற ஊரை சார்ந்தவர் தான் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக பதவி வகித்தவர், சரிங்களா? திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராக இவர் பதவி வகிச்சிருக்காரு. இவரோட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணி விசாக பெருமாள். இவங்க 3 பேர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் கல்வி கற்றுக்கிட்டாரு. இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தல புராணம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். இவர் எழுதின ஃபேமஸான நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். இவரோட பெருமையை நிலைநாட்டின நூலுன்னு கூட சொல்லலாம் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி, சரிங்களா? மேக்சிமம் அந்தாதின்னு வரும். அந்தாதின்னு வந்தாலாவே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். அது மட்டும் இல்லாமல் இவரோட பெருமையை நிலைநாட்டிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட மாணவர்கள் யாருன்னா 3 பேர். ஊவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலார், சரிங்களா? இவங்க 3 பேர் தான் பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட மாணவர்கள், சரிங்களா? அதே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட ஆசிரியர் யாருன்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணி விசாக பெருமாள். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? அவங்களோட ஆசிரியர் யார், இவரோட ஸ்டூடெண்ட் யார், இவரோட நூல்கள் எதெல்லாம் பெருமை வாய்ந்தது, இது மட்டும் இதில் நல்லா தெரிஞ்சால் போதும். புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஆபிரகாம் பண்டிதர் தான். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆபிரகாம் பண்டிதர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்க சாம்பவர் வடகரை அப்படின்ற ஊரில் தான் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் பிறக்கிறாரு. இவரோட விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை, இந்த 5 துறைகளிலும் பெரும் விருப்பம் கொண்டவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து ஆபிரகாம் பண்டிதர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திண்டுக்கல்லில் ஆசிரியராக சில காலம் பணியாற்றியிருக்காரு. அப்படி ஆசிரியராக ஒர்க் பண்ணும்போது அவர் சித்த மருத்துவத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருக்காரு. அதனால் அந்த பணியும் சித்த மருத்துவத்திலையும் அவர் கவனம் செலுத்ததுனால மக்கள் பார்த்திங்கன்னா அவரை பண்டிதர் என அழைக்கப்பட்டார், சரிங்களா? அப்போ பண்டிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஆபிரகாம் பண்டிதர். அவரோட பேரோட இறுதியிலே பண்டிதர்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அப்போ சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த செலவிலேயே அந்த தமிழிசை மாநாடுகளெல்லாம் நடத்தியிருக்காரு அந்த சபை மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றியிருக்காரு. அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதுகிறாரு, சரிங்களா? அப்போ கருணாமிர்த சாகரம் என்ற நூல் யாரோடதுன்னா ஆபிரகாம் பண்டிதர் தான். இவர் 71 வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் பணியை ஆற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா
சி.வை. தாமோதரனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1832 டு 1901. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சி.வை. தாமோதரனாரோட காலகட்டம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார். இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? புலமை கதிரவன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதே மாதிரி தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி.வை. தாமோதரனார். இவர் எங்கே பிறக்கிறாருன்னா இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் தான் இவர் வந்து பிறக்கிறாரு. இவரோட நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். இவர் வந்து பதிப்பிச்ச நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை வந்து இவர் பதிப்பிச்சு வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1868 தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனவராயர் உரை எழுதுறாரு, சரிங்களா? தொல்காப்பியரோட சொல்லதிகாரத்திற்கு சேனவராயன் உரை எழுதுறாரு. இவரோட பதிப்பு நூல்கள் இது மட்டும் இல்லாமல், தொல்காப்பியம் மட்டும் இல்லாமல் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம், இந்த நூல்களெல்லாம் பதிப்பிச்சு வெளியிடுறாரு. யாருன்னா சி.வை. தாமோதரனார். இவரோட நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், இந்த நூல்களெல்லாம் அவர் எழுதியிருக்காரு, சரிங்களா? அவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம், இந்த நூல்களெல்லாம் அவர் வந்து பதிப்பிச்சு வெளியிடுறாரு 1868. இவர் எழுதிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், சரிங்களா? கட்டளை போட்டு சூளாமணி வசனம், சூளாமணி வசனம், நட்சத்திர மாலை, கட்டளை கலித்துறை, சரிங்களா? இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். இவரோட தமிழ் பணியை கண்ட பெர்சிவில் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்ற இதழுக்கு ஆசிரியராக்கினார். அப்போ தினவர்த்தமானி என்ற நூலி என்ற இதழை தொடங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிரியார், பெர்சிவில் பாதிரியார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தினவர்த்தமானி என்ற இதழை வந்து தொடங்குறாரு. இதுக்கு ஆசிரியராக வந்து யாரை நியமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனாரை வந்து பார்த்திங்கன்னா தினவர்த்தமானி என்ற இதழுக்கு ஆசிரியராக ஆக்குறாரு. யாருன்னா பெர்சிவில் பாதிரியார். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக சில நியமனம் பண்ணுறாங்க இவர் நீதிபதியாக எப்போ இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 புதுக்கோட்டையில் நீதிபதியாகவும் பணியாற்றிருக்காரு. அப்போ நீதிபதியாக இவர் பணியாற்றிய இடம் எதுன்னு கேட்கலாம், புதுக்கோட்டை. எந்த வருடம் கேட்டிங்கன்னா 1884 தான் இவர் நீதிபதியாக பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து இவர் வந்து இறந்து போயிருக்காரு. அப்போ சி.வை. தாமோதரனார்னா அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறக்கிறாரு. சில நூல்களை வந்து பார்த்திங்கன்னா பதிப்பிச்சு வெளியிடுறாரு. இவர் எழுதிய நூல்கள் தான் இம்பார்ட்டண்ட்டு. கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், இந்த நூல்களெல்லாம் வந்து இவர் எழுதுறாரு. தினவர்த்தமானி என்ற இதழுக்கு சில காலம் வந்து ஆசிரியராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக ஒர்க் பண்ணுறாரு. 1884 புதுக்கோட்டையில் நீதிபதியாக இருக்கார், சரிங்களா? நான் சொல்லும்போதே நீங்கள் 2 டைம் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடணும். நல்லா பார்த்துக்குங்க, 1 மார்க் கன்ஃபார்ம். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஜி.யு. போப். இவருடைய காலகட்டம் வந்து 1820 டு 1908. செந்தமிழ் செம்மல் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி.யு. போப் தான், சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தென்னிந்தியாவுக்கு வராரு ஜி.யு. போப்புன்னு பார்த்தீங்கன்னா 1839 தான் இவர் வந்து தென்னிந்தியாவுக்கு வராரு. இவர் ஃபஸ்ட்டு உரையாற்றிய இடம், தமிழ் உரையாற்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் ஃபஸ்ட்டு தமிழ் உரையாற்றாரு. இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் எதுனா திருக்குறள், திருவாசகம், இது 2ஐயும் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. இவருடைய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், சிறிய தமிழ் இலக்கண நூல். மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் தொல்காப்பியம், நன்னூல், சிறிய தமிழ் இலக்கண நூல் இதெல்லாம் எழுதி வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்ற ஈஸியாக ஐரோப்பியர்கள் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டைரி மாதிரி தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்ற பேரில் எழுதி வெளியிடுறாரு. ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாடு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் தான், சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரசிகமணி, டிகேசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். டிகேசினா டிகே சிதம்பரநாதர், சரிங்களா? இவரோட காலகட்டம் 1882 டு 1954. இவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. இவரோட பெற்றோர் யாருன்னா தீத்தாரப்ப முதலியார், மீனாம்பாள், சரிங்களா? இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், தமிழ் இலக்கிய திறனாய்வோட முன்னோடி. யாருன்னா டிகேசி, தமிழ் இலக்கிய திறனாய்வோட முன்னோடி, வழக்கறிஞராகவும் இருக்கார், எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய ஒளி, கம்பர் யார்,
சரிங்களா. இதய ஒளி கம்பர் யார் என்ற நூலை வெளியிட்டவர் யார், எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிகேசி தான். அது மட்டும் இல்லாமல் கம்பராமாயணம் முத்தொள்ளாயிரத்திற்கு உரை எழுதியிருக்காரு. சரிங்களா. கம்பராமாயணம் முத்தொள்ளாயிரத்துக்கு உரை எழுதினவர் யாருன்னா டிகேசி. சென்னை மாநில மேலவையோட உறுப்பினராக இருந்திருக்காரு. அறநிலைத்துறையோட ஆணையராகவும் இருந்திருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சங்கரதாஸ் சுவாமிகள். இவரோட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1867 to 1922. இவரோட சங்கரதாஸ் சுவாமிகளோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா புலவரேறு பழனி தண்டபாணி. சரிங்களா. புலவரேறு பழனி தண்டபாணி தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளோட குரு. இந்த சங்கரதாஸ் சுவாமிகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். சரிங்களா. இவர் வந்து யாருன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். மெனி டைம் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி இது. சரிங்களா. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா. இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 16 வயசில் வெண்பா கலித்துறை அப்படின்ற 2 நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு. ரணியன், ராவணன், யமதர்மன். சரிங்களா. இந்த 3 நாடகங்களையும் இவர் எழுதியிருக்காரு. சரிங்களா. சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நூல்கள்னால் வெண்பா கலித்துறை. இவர் எழுதிய நாடகங்கள்னா ரணியன், ராவணன், யமதர்மன். வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இவர் நடத்திய நாடக குழுவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சபை. சரிங்களா. சமரச சன்மார்க்க சபை அப்படின்ற ஒரு நாடக குழுவை இவர் வந்து ஏற்படுத்தினார். அந்த நாடக குழுவோட ஒரு உறுப்பினர் தான் யாருன்னா எஸ்ஜி கிட்டப்பா. சரிங்களா. இந்த சமரச சன்மார்க்க சபையின் மூலமாக ஒரு பெரும் புகழை அடைந்தவர் தான் யாருன்னா இந்த எஸ்ஜி கிட்டப்பா. அது மட்டும் இல்லாமல் 1918 ஒரு நாடக அமைப்பை வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து ஏற்படுத்துகிறாரு. அதில் தத்துவ மீனலோசனி வித்துவ பால சபை. அதோட பேர் என்னென்னா தத்துவ மீனலோசனி வித்துவ பால சபை. சரிங்களா. நாடக குழுனா சமரச சன்மார்க்க சபை, நாடக அமைப்புனா தத்துவ மீனலோசனி வித்துவ பால சபை. சரிங்களா. இதுதான் வந்து இவ்வளோதான் சங்கரதாஸ் சுவாமிகளோட. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மயிலை சீனி வேங்கடசாமி. இவரோட காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1900 to 1980. பன்முக சிறப்பு கொண்டவர் தான் மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான செய்தியை வந்து வெளிக்கொண்டவர். நம்ம மறந்து போயிட்டதும் மறைந்து இருக்கிறதும், அதாவது நம்ம மறந்துட்டதையும் மறைந்து போன செய்திகளையும் வெளியெடுத்துட்டு வந்தவர் தான் மயிலை சீனி வேங்கடசாமி. இவரோட கட்டுரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு. சரிங்களா. அவர் வந்து மறைந்து போனதை கொண்டு வந்தார் அப்படின்றதுனால அதோட பேர்லேயே வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ராமேஸ்வர தீவு, அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம். சரிங்களா. இதை வச்சே நம்ம ஈஸியாக வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்றத போட்டுடலாம். இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன், கிறித்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும். சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமியோட நூல்கள். இவரோட ஆய்வு நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர் கால தமிழகம். இதுதான் வந்து ஆய்வு நூல். களப்பிரர் கால தமிழகம் என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் இந்த 3 மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் 1980 மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வாங்குறாங்க. சரிங்களா. இவருக்கு வந்து மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை எப்போ கொடுக்குறாங்கன்னா 1980 கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் மயிலை சீனி வேங்கடசாமியோட இன்ஃபர்மேஷன். சரிங்களா. பன்முக சிறப்பு கொண்டவர் யாருனாலும் மயிலை சீனி வேங்கடசாமி தான். தமிழ் பேரவை செம்மல்னாலும் மயிலை சீனி வேங்கடசாமி தான். இவர் வந்து தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான விஷயங்களை வந்து நிறைய வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இவரோட கட்டுரைகள் எல்லாமே வந்து மறைந்து அந்த மாதிரி வரும். நூல்கள்னால் கொங்கு நாட்டு வரலாறு, அதாவது மறைஞ்சு போனதை தானே இவர் வெளியே எடுத்துகிட்டு வந்தார். அதனால் கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவனை பற்றி, மகேந்திரவர்மன் பற்றி, நரசிம்மவர்மன் பற்றி, 3ஆம் நந்திவர்மனை பற்றி, கிறித்துவம் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி நம்ம போட்டுடலாம். மயிலை சீனி வேங்கடசாமி. இவரோட ஆய்வு நூல் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. களப்பிரர் கால தமிழகம். சரிங்களா. இவர் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் இந்த 3 மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் மதுரை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு 1980 தான் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபைனலாக நம்ம திருவிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 1883 to 1953 தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் தான் யாருன்னா திருவிக்கா. இவரோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர்.
விருதாச்சலம். சரிங்களா? இவரோட ஊரோட பேருனாலேயே திருவாதூர் விருதாச்சலம் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரனார். இவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிரைவேலர், மயிலை தணிகாச்சலம். சரிங்களா? 2 பேரும். கதிரைவேலர் மட்டும் மயிலை தணிகாச்சலம் இவங்க 2 பேரும் தான் திருவிக்காவோட ஆசிரியர். இவரோட நூல்கள் என்னென்னா பெண்ணின் பெருமை, முருகனல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்காவோட நூல்கள். இவரோட இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன், நவசக்தி. மெனி டைம்ஸ் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. தேசபக்தன், நவசக்தி இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழ் ஆசிரியராக ராயப்பேட்டையில் இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழ் ஆசிரியராக சில காலம் வந்து இவர் இருந்திருக்காரு ராயப்பேட்டையில் இருக்கிற வெஸ்லி கல்லூரியில். ஃபஸ்ட்டு பாருங்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனர் தான் வந்து பார்த்திங்கன்னா புலமை கதிரவன் என அழைக்கப்படுகிறாங்க. புலமை கதிரவனாவே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வருவார். சரிங்களா? புலமையாக இருக்கிறதுனால தான் அவர் மகாவித்வானாக இருக்க முடியும். ஆப்ரகாம் பண்டிதர் வந்து தமிழிசை இயக்கத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரகாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை இயக்கத்தோட தந்தைன்னு சொல்கிறாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சீவை தாமோதரனார். நிறைய நூல்களை இவர் பதிப்பிச்சு வெளியிட்டதுனால தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சீவை தாமோதரனார். செந்தமிழ் செம்மல் யாருன்னா ஜியு போப். சரிங்களா? இது நமக்கு நல்லாவே தெரியும். டி.கே. சிதம்பரநாதர், டி.கே.சின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். டி.கே. சிதம்பரநாதர் தான் தமிழ் இலக்கிய திறனாய்வோட முன்னோடின்னு சொல்லப்படுறாங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடகத்தோட தலைமை ஆசிரியர்னு சொல்கிறாங்க. தமிழ் பேரவை செம்மல்னாவே மயிலை சீனி வேங்கடசாமி தான் வருவார். சரிங்களா? செந்தமிழ் செம்மல்னா ஜியு போப் வருவார். தமிழ் பேரவை செம்மல்னா மயிலை சீனி வேங்கடசாமி வருவார்.